நிஷாந்தி, இன்னைக்கு அன்னதான சமையல். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க அன்னதானம் பண்ண? எனக்கு வந்து தக்காளி சாதமும் ஆனியன் ரைத்தாவும் கொடுக்க போகிறோம். வெங்காய பச்சடி. ஓகே, ஆனியன் ரைத்தா தக்காளி சாதம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எந்த அரிசி போட்டு சமையல் அன்னதானம் பண்ணி கொடுக்குறீங்க, ரேஷன் அரிசியா இல்லை கடை அரிசியா, கடை அரிசி என்ன அரிசி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு பையோட வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து மணச்சநல்லூர் பொன்னி அரிசி தான் வந்து எப்பவுமே இந்த ராஜபோகம் இதுதான் நெய் இந்த இது போட்டிருக்கு பாருங்க. வீட்டுக்கே இதுதான் வாங்குவோம், வீட்டுக்கும் இதுதான் வாங்குறது. பையும் இதுதான். நாங்கள் எப்போ வாங்கினாலும் 5 கிலோ பை தான், வீட்டுக்கு வாங்கினாலும் 5 கிலோ பை தான் வாங்குவோம், அன்னதானத்துக்கு வாங்கினாலும் 5 கிலோ பை தான் வாங்குவோம். இந்த அரிசியில தான். சரி, இன்னைக்கு அரிசியிலேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக தான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் அரிசி போய் ஏற்றிக்கிட்டு வந்தியா வேகமா? இதுதான் நாங்கள் வாங்குற பொன்னி அரிசி. அன்னதானம் கொடுக்குறக்கும் இதே அரிசி தான் நாங்கள் கடையில் வாங்குவோம். கடையில் வாங்கையிலே இதே அரிசி தான் நாங்கள் கேட்டு வாங்குவோம். பையோட தான் வாங்கிட்டு வருவோம். ஒரு சில டைமில் வந்து யாராவது காசு போட்டு செய்ய சொன்னவங்க வந்து 1 கிலோ 2 கிலோ அப்படி கம்மியாக வாங்கையில் மட்டும் தான் லூஸில் வந்து கட்டி கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி 5 கிலோ பை வாங்கையில் பையில் தான் கொடுப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து 2 கிலோ வந்து நம்ம செய்ய போகிறோம். 2 கிலோனா ஒரு 20 15 அந்த மாதிரி வரும். சரி, ஓகே, நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு சரி ரைட்டு. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணி கரண்ட் போயிருச்சா? மறுபடியும் யாராவது போட்டு விட்டா தானே வரும். சரி ரைட்டு. அரிசியை ஊற வை பார்ப்போம். வேறு என்ன நிஷா? ரெடி ஆயிடுச்சு. போடு. இன்னைக்கு அன்னதான வீடியோ, இந்த சமைக்கிற வீடியோ லேட்டாக தான் வரும். அன்னதான வீடியோ இன்றைக்கி வந்துடும். ஓகே டியா, டிவி சவுண்டை கம்மி பண்ணிட்டு வாதியா. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்ததாக வந்து நெய் போட போகிறோம். தர்னீஸ் கிட்ட சொல்லு. டிவி தர்னீஸே, டிவியை கம்மி பண்ண சொல்லுப்பா. நெய் போட்டாச்சு. நெய் நீ டால்டான்னு நினச்சிக்க போகிறாங்கங்கிறேன். நெய் பசியில் இருந்தனால அப்படி இருக்குது. உருகிடுச்சுன்னா நல்லா இருக்கும். டால்டா கிடையாது. டால்டா வந்து முறுக்குக்கு தான் போட முடியும். முறுமுறுப்புக்காக. இல்லையா? அதுலேயே பல்லு வளர்க்கு. டங் கிளீன் எடுத்துகிட்டு வந்தியா ஒன்றுட்டு? வெரி குட். நேற்றே அவள் டங் கிளீனர் தான் இது பண்ணான். வேற பட்டை கிராம்பு ஏலக்காய். பட்டை கிராம்பு ஏலக்காய். அது என்ன காய்? வசம்பு காயா? ஜாதிக்காய். ஜாதிக்காய். ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் என்ன சுற்றுச்சு பேர்? தர்னீஸ் ஓஸ் எடுத்தாங்கிட்டு போடு. மாற்றி போடுப்பா, ரொம்ப விடாமல் பார்த்துக்கோ. அப்புறம் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து வெங்காயம். பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, நல்லா வதக்கி விடு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு, கோல்டன் கலரில். வேற என்ன? தக்காளி ஒரு 10 பச்சை மிளகாய். தக்காளி சாதத்துக்கு தக்காளி தான் நிறையா இருக்கணும். அதனால தான் நிறையா இருக்குது தக்காளி. ஒரு 3/4 கிலோ தக்காளி. இதுவும் நல்லா வதங்கணுமா? நல்லா வதங்கணும். அது வதங்கணும். கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தூள் உப்பு, கல் உப்பா? கல் உப்பு. அப்புறம் இதை நல்லா வதக்கணும். சரி நிஷா, அடுத்தது புதினா மல்லி. மல்லி புதினா. டைம் வேறு ஆயிடுச்சு, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. தியா தர்னி ஸ்கூலில், அதனால ஃப்ரீயாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் இருந்துச்சுன்னா இன்னும் மோசம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தயிர். மறுபடியும் ஜம்ப் பண்ண வருது. போடு. பழக்கம் வாங்கிட்டு போடு. இது மட்டும் தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம லெமன் ஜூஸ். லெமன்.
ஹை ஓடு. ஓடு அங்கிட்டு ஓடு. பிரியாணி செய்யும்போது இந்த கோழிகளாக தான் மாட்டேன். இந்த அங்கிட்டு கட்டில் கடியில் வருது பாரு, இதுக்கு பெஞ்சு கடியில். தியா தர்ணீஷ பிரியாணி மசாலா. ஹை ஓடு. தியா கோழியெல்லாம் அங்கிட்டு விரட்டிட்டு போங்க. இது அந்த இது ஒரு கிண்ணத்தில் அரிசி அரிசிக்கு தான் வருது. அரிசி அள்ளிட்டு வா, அரிசி அள்ளிட்டு வா அந்த கிண்ணத்தில். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. 2 ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் ஷோ. அப்புறம் நல்லா கிளற வேண்டியதான். அரிசிக்கு தான் எல்லாம் கொய் 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 கொய்னு வருது. அடுத்ததா இதை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றணும். அப்புறம் தண்ணி கொதிக்கணும். தியா ஏய் 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 உட்காந்து விளையாடுங்கடா, உட்காந்து விளையாடுங்கடா, அடிக்கடி போட்டுரும். இந்த சப்பானது ஓடு. இதுல இருந்து கொஞ்சம் அந்த அரிசி பெரிய ஓடு. டேய் பாப்பா அவன்ட்டு பாலை கொடுத்து தர்ணீஷ் தர்ணீஷ ஏய் ஏய் அரிசி அள்ளிட்டு வாடா போடா. ஒரு கிண்ணத்தில் அள்ளிட்டு வாப்பா, ஒரு கிண்ணத்தை எடுத்து, ஏதாவது ஒரு கிண்ணத்தை எடுத்து. பாரு எல்லாம் கொசம் கொசம். சரி இப்போ என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டோம். இங்கே பாருங்க தியா குட்டி என்ன பண்ணுறான்னு. இது 3 தியா விட்டு குஞ்சு. ஏன் தியா அழகா தியா மேலே வந்து உட்காந்துக்கும், கையில் கோழியெல்லாம் திங்கும். இது இங்கே ரீ அம்மாவில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொடு கொடு. எப்படி அழகாக கொத்திட்டீங்க இது பாருங்க. சோனாலி. இது சோனாலி இல்லை, இது இந்த குஞ்சு ஹைப்ரிட் குஞ்சு இதெல்லாம். இந்த இது பிராய்லர் சைக்கிளில் எடுத்துக்கிட்டு வருவாங்கல்ல அந்த. என்னடி குடத்தை தூக்கிட்டு வந்துட்ட? 1 2 பார்த்து பொறுமை, 3 4 5 6 7 தான். அவ்வளோதான் பாப்பா. போதும் விடு, போய் அங்கிட்டு விளையாடட்டும். ஓடு போடு. அதுவும் நம்ம கோழியா பாப்பா? விடு விடு, அதுவும் நம்ம கோழி தான், நம்மளுக்கு தான் போல இருக்கு. விடு போதும் போதும், அள்ளி அள்ளி இறைக்காத அரிசியை கொண்டா. வருது. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் தரும். அவனை கூப்பிடு, தர்ணீஷை வர சொல்ல, ஜாமான்லாம் அள்ளிட்டு போங்க தம்பி. பிடிக்காத விடு, விளையாடட்டும். அது காலையிலேயே அழைக்கிது. வாங்க வா தியா. பிடிக்காத பாம்பு கும்பு கிடக்கும் தியா, காலையிலே பாம்பு வந்துச்சுங்கிட்டு வாப்பா வாப்பா. வா ஜாமான்லாம் அள்ளிட்டு போய். ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நிஷாவுக்கு ஏகப்பட்ட வேலைகள்லாம் அடுத்தடுத்து இருக்கிறதுனால வெங்காய பச்சடியெல்லாம் போய் செய்யணும். நிஷா அதெல்லாம் மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கா கிரைண்டரில் வீட்டுக்கு, அது போய் ரெடி பண்ணணும். அதனால் இதை என்ன செய்வோம், இப்போ தம் போடணுமா? சரி, நல்லா வெந்து வரவும் தம் போட்டோம்னா நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். ஓகே, அவுட்புட்டு அந்த அன்னதான வீடியோவில் இருக்கும், பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்கு என்ன இதுன்னு. ஏன்னா இப்போ இது அடுப்பு எரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும், வெந்து வெளியில் வர்றதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் ஆயிரும் தம்பெல்லாம் போட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அவுட்புட் காமிக்கலாம்னு நினைக்காதீங்க. தக்காளி சாதம் அன்னதானம் வீடியோன்னு நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். ஓகேயா? வேறு நிஷா
போய் வெங்காய பச்சடிக்கு வெங்காயத்தை கட் பண்ண ரெடி பண்ண எல்லாத்தையும். அப்புறம் இதெல்லாம் வீட்டுக்கு சமைக்கணும் நிஷா. காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு சமைக்கணும், இன்னும் பிள்ளைங்களை சாப்பிட வைக்கணும், எனக்கு கொஞ்சம் டீ வச்சு கொண்டு வரணும். அனைத்து வேலைகளும் இருக்குது. சரி பாய் சொல்லு.